உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ ஆஃபீஸ்க்கு 2 பேருமே போக போகிற ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க போக போகிற அந்த ஃபர்ஸ்ட் டே திரும்பவும் அவங்களே பொறுப்பெடுத்து எல்லாமே பார்க்க போகிறாங்கல்ல. ஸோ அந்த டே அப்படிங்கிறது விகாவை பொறுத்த வரைக்கும் நமக்குமே ஒரு ஸ்பெஷலான டே தான். ஸோ அது எப்படி போக போகுது அப்படிங்கிறத பற்றியும் அங்கே போனால் அன்பரசு இது வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் அவர் பண்ணுறாரு அப்படின்னா அதில் ஆதாயம் இல்லாமல் பண்ண மாட்டார் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு விஜயே விட்டுட்டு போயிட்டான், பொறுப்பு இல்லாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டான், அப்போ யார் தான் அங்கே பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை காட்டுற மாதிரி அங்கே போனாலும் கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு வேலை பண்ணி தான் வச்சுருக்க போகிறாரு. அதை எப்படி காவேரியும் விஜயும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற பற்றின சின்ன ப்ரடிக்ஷனை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு அவங்க மார்னிங் கிளம்பி 2 பேருமே வரும்போதுமே பாட்டி வந்துட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு பாட்டி இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு தேவையானதெல்லாம் அந்தந்த டைமுக்கு சாப்பிடணும் காவேரி, நீ பாட்டுக்கு ஆஃபீஸில் போயிட்டு வேலைன்னு பார்த்துட்டே இருக்கக்கூடாது, வயிற்றில் பாப்பா இருக்குல்ல மறந்துட்டியா, நல்லபடியாக எல்லாத்தையுமே கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், நான் அப்பப்போ உனக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பாட்டி, நான் கரெக்டாக எல்லாமே சாப்பிட்ருவேன், இதோ உங்கள் பேரன் என் கூட தானே இருக்க போகிறாரு, அவர் சும்மா விட்டுருவாரா என்ன அப்படிங்கிறாங்க. எப்படியோ நீ சாப்பிட்டா சரி அப்படின்னு சொன்னோடனே இப்போ விஜய் கேட்குறாரு, என்ன பாட்டி பேத்திக்கு மட்டும்தான் பேக்கிங்கா, எனக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா விஜய் இப்படி கேட்குற, உனக்கு இல்லாமையா, 2 பேருக்கு சேர்த்து தான் வச்சுருக்கேன், சாலட் வச்சுருக்கேன், ஜூஸ் வச்சுருக்கேன், எது எப்போ சாப்பிடணுமோ உட்காந்து கரெக்டாக சாப்பிட்ருங்க, லஞ்சுக்கு வந்துடுறீங்களாப்பா இல்லை கொடுத்து அனுப்பட்டுமா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல பாட்டி, அதை பார்த்துக்கலாம், நான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே சுச்சுவேஷன் என்ன எப்படி இருக்குங்கிறத நான் போயிட்டு பார்க்கணும், மேபி எனக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன், லஞ்ச் வேணால் நீங்கள் கொடுத்து அனுப்பிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ வெளியில் தாத்தா நின்றுட்டுருக்காரு. போயிட்டு விஜய் அங்கே எது நடந்துருந்துச்சு அப்படின்னாலுமே கொஞ்சம் பொறுப்பாக ஹேண்டில் பண்ணுப்பா அப்படிங்கிறாரு. ஏன் தாத்தா நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறத பார்க்கும்போதே அங்கே ஏதோ பிரச்சனைங்கிறது புரியுதே அப்படிங்கிறாரு. இல்லைப்பா இவர் போயிருக்காரு அப்படின்னா ஏதாவது பண்ணியிருப்பாருல்ல, முக்கியமாக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கப்பா, நான் வந்துட்டு இந்த சேலரி ஸ்லிப் தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன், மற்றபடி அங்கே என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறதும் தெரியல, அதனால் நீ கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், அதனால தான் நீ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக இன்றைக்கி ஃபஸ்ட் டே போக போகிறீங்க, காவேரி பொறுப்பை பார்த்துக்கோமா, நீ இருக்கீல்ல, அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரையுமே கிளப்பி அவங்க வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போதுமே அங்கே ஆஃபீஸில் ஐயப்பன் வந்துட்டு 2 பேரும் திரும்ப ரொம்ப நாள் கழித்து வராங்க அப்படிங்கிறனால ஸோ கொஞ்சம் வார்ம் வெல்கம் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்து வராங்க அப்படிங்கும்போது ஸ்டாஃப்ஸ்லாம் போயிட்டு நல்லா இருக்கீங்களா மேடம், டேப்லெட்லாம் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் கேர் பண்ணி பேசுகிறாங்க. அதில் ஓகே தான், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருக்குமே ஸ்டாஃப் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ மீட்டிங்கில் வந்து உட்கார வச்சுட்டு இது நாள் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணீங்க, எந்த ப்ராஜெக்ட் எப்படி போச்சு, இது வரைக்கும் ஏன் புது ப்ராஜெக்ட் எதுவுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி திரும்ப எல்லாமே கேட்குறாரு. ஸோ ஐயப்பன் என்ன சொல்கிறாரு, சாரி சார், உங்கள் சித்தப்பா தான் வந்து இத்தனை நாளாக பார்த்துக்கிட்டாரு, எங்களை புதுசாக வந்துட்டு வேறு எதுக்குமே அவர் மூவ் பண்ணவே விடலை சார், இதையே பார்த்துட்டு இருக்க மாதிரி போயிடுச்சு, அவர் சொல்கிறது தானே சார் நாங்கள் கேட்டாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயுமே பார்க்கும்போது ஓவராலாக ஒரு 4 ஸ்டாஃப் வரைக்குமே இல்லை. அதை பார்த்துட்டு கேட்குறாரு, எங்கே இத்தனை பேரை காணோமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார், அவர் உங்கள் சித்தப்பா வந்துட்டு அவங்கள வேலையை விட்டு நிறுத்திட்டார் சார், டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டாரு அப்படிங்கிறாரு. வேலையை விட்டு நிறுத்திட்டாரா, ஏன் அப்படி பண்ணார், அவங்க எல்லாமே நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்காக அப்படி பண்ணார் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா தெரியல சார், அவர்கிட்ட நாங்கள் எய்த்தெல்லாம் பேச முடியாதுல்ல, அவர் பாட்டுக்கு சொல்லிட்டாரு சார், சேலரி கொடுத்து அனுப்பி விடணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு சார், அவங்க இப்போ வீட்டில் தான் சார் இருக்காங்க வேலை இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்கள திரும்ப வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், நான் இமீடியட்டாக சொல்லிடுறேன், இதெல்லாம் ஏன் ஐயப்பன் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், நான் உங்ககிட்ட சொல்லி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுல்ல சார், அதனால தான் சார் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்ன எப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட இமீடியட்டாக சொல்லியிருக்கணும்ல, நான் தான் சொன்னேன்ல, நான் திரும்ப ஆஃபீஸ்க்கு வரும்போது என்னோட அப்பியரன்ஸ் மட்டும்தான் அங்கே இல்லாமல் இருக்கணும், மற்றபடி எல்லாமே அப்படியே இருக்கணும்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, இவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கத்துறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஐயப்பனால் பேசவே முடியல. ஸோ இப்போ காவேரி தான் போயிட்டு அங்கே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. விடுங்க விஜய், அதுதான் அவர் யோசிக்கிறாருல, அவர் என்ன பண்ணுவார் பாவம், எல்லாமே அவர் வந்து அப்படி பண்ணியிருக்காருல்ல, அவர் வந்து ஸ்டாஃப் தானேங்க நமக்கு, விடுங்க அப்படின்றாங்க. இல்லை காவேரி, ஐயப்பனை நம்பி தான் நான் இருக்குதே, நான் டெய்லி ஃபோன் பண்ணி வேறு நான் பேசுகிறேன், அப்போ இதை சொல்லியிருக்கணும்ல என்கிட்ட, இதை சொல்லாமல் விட்டால் இப்போ இவ்வளோ இது பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் யார் சரி பண்ணுறது, இதுக்கு தான் தாத்தா வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனாகவே இருக்கார். சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அன்றைக்கி ரொட்டீன் ஒர்க் என்ன பார்க்கணுமோ அதை சொல்லிட்டு அந்த மீட்டிங் கழிச்சு எல்லாருமே போய் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஆஃபீஸ் ரூமுக்கு போகும்போது பார்த்தா திரும்ப நம்ம விகா அவங்களோடைய ஒரு சின்ன ரொமான்ஸ் அங்கே போகுது. ஸோ
ஸோ ஒரு ரூமில் வந்துட்டு அந்த போர்டு காவேரியோட பேர் போட்டு மிஸ்ஸஸ் காவேரி விஜய் எம்டி அப்படின்ற போர்டை பார்த்தும்போது காவேரிக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் கேட்குறாரு, என்ன காவேரி போர்டை பார்த்து சிரிச்சிட்ருக்க அப்படிங்கிறாரு. இல்லைங்க, இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஒரு வாட்டி நம்ம 2 பேரும் ஃபஸ்ட் டைம் புரிஞ்சுட்டு நம்ம லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு பாட்டி ஏதாவதோ இல்லை அம்மா ஏதாவது நம்மளை பற்றி ஏதாவது உங்களை பற்றி சொன்னாலே முன்னாடிலாம் எனக்கு கடுப்பாக வரும். நாமளே 1 இயரில் போக போகிறோம், இப்போ போய் எதுக்கு இவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு புரியாமல் பேசுகிறாங்களேன்னு கடுப்பாக பேசுவேன். ஆனால் ஒரு பாயிண்டில் உங்களை எனக்கு பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அம்மா பேசுனதெல்லாம் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா. அப்படி என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு வாட்டி அம்மா ஏதோ செஞ்சுருந்தப்போ காவேரி வீட்டுக்காரருக்கும் இதை எடுத்து வைங்க பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுச்சு. அப்போ அந்த காவேரி வீட்டுக்காரர் அப்படின்றத கேட்குறதுக்கு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால் அம்மாவை திரும்ப சொல்லி அம்மா திரும்பி சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன்னா அம்மா ஒரு 2-3 வாட்டி சொல்லிவிட்டு அதுவே டயர்ட் ஆயிடுச்சு. போடி உனக்கு வேறு பொழப்பே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு அதை நினச்சா இப்போ சிரிப்பாக வருதுங்க. அந்த இடத்துல காவேரி வீட்டுக்காரர் அது ரொம்பவும் கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இல்லைங்க, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜயும் சிரிக்கிறாரு. காவேரி வீட்டுக்காரர் நல்லா தான் இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேரும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல விஜய்க்கு வந்துட்டு தாத்தா கால் பண்ணிவிட்டு அவர் லைனில் இருந்தார் அப்படிங்கிறதே விஜய் மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு இப்போ காவேரி பேச ஆரம்பித்தோன்னே அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. தாத்தா லைன்லேயே இருந்துட்டு இருந்ததை டக்குன்னு ஞாபகம் வந்தோன்னே ஐயோ தாத்தா கால் பண்ணியிருந்தாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் எடுத்து தாத்தா அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் தாத்தா சொல்கிறாரு. விஜய்க்கு ஷையாக போயிடுது. தாத்தா அப்படிங்கிறாரு. சரிப்பா ஆஃபீஸ் போனீங்களே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ணேன். அங்கே போயிட்டு நீங்கள் 2 பேரும் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தாத்தா இப்போ தான் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தோம், ஸ்டாஃப்ஸ்லாம் கொஞ்சம் கூட அவராக டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு தாத்தா, அதெல்லாம் நான் வீட்டில் வந்து பேசிக்கலாம், இனிமேல் தான் இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோம் தாத்தா அப்படிங்கிறாங்க. சரிப்பா காவேரி டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாலப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாலாம் தாத்தா, எல்லாமே இருக்குது அப்படின்னோடனே சரிப்பா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல ஒரு இது முடியுது. அடுத்ததாக அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காவேரி தான் உட்காந்து செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஸோ கொஞ்சம் இடத்துல வந்து நிறையாவே வந்துட்டு ஒரு லேப்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஸோ அவங்க காட்டிக்காமல் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே விஜயா போய் கேட்குறாரு, என்ன காவேரி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லிடு, மூடி மறைச்சி அவங்க பிரச்சனை வந்துடும் அப்படிலாம் எதுவும் பேசக்கூடாது நீ அப்படிங்கிறாரு. ஏங்க பார்த்தாலே அவர் வந்தாலே ஏதாவது பிரச்சனைங்கிற மாதிரியே யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியாது காவேரி அவரை பற்றி நிறைய விஷயங்கள், நீ வந்து கொஞ்சம் நல்ல அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் தான், புரியாதது நிறைய இருக்குது அப்படிங்கிறாரு. சரிங்க பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஸோ ஓவராலாக எல்லாத்தையுமே டேலி பண்ணி முடிக்கும்போது ஒரு 17 lakhs வரைக்குமே அங்கே வந்துட்டு அங்கே அக்கௌண்ட்டில் ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ இதை பார்த்தோன்னே 2 பேருக்குமே ஷாக் ஆகுது. ஸோ புதுசாகவும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் எடுத்து பண்ணலை, இருக்கிறதுலையுமே 17 lakhs வரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படின்னா என்ன காரணத்துக்காக எடுத்திருப்பாரு அப்படிங்கிறத இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாரி சார் அவர் வந்துட்டு எங்களுக்கு போட்டு மட்டும்தான் சார் கொடுக்க சொல்லுவார், நான் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார், அவர் தான் சார் எல்லாமே மெயின்டைன் பண்ணாருன்ற மாதிரி ஐயப்பன் பொதுவாக சொல்லிடுறாரு. அப்போயுமே வந்து ஐயப்பன் மேலே தான் கோவம் வருது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, இவர் வந்து பண்ணதுக்கு ஐயப்பன் கிட்டே கோச்சிக்கவும் முடியாது, ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜய் வந்துட்டு திடீர்னு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனால் அந்த இடத்துல வந்து வேறு யாராவது வந்து இந்த மாதிரி குளறுபடி பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ லாஸ் யாருக்கு, விஜய்க்கு தானே, விஜயோட கம்பெனி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நானே ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கிளம்பும் போதுமே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், விஜய் வந்துட்டாலாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துலையுமே அதே எப்படி இத்தனை நாள் வேணான்னு சொல்லிட்டு எந்த பொறுப்புமே இல்லாமல் தூக்கி போட்டு போனால் இப்போ திடீர்னு வந்து ஆஃபீஸ் வேணும்னு கேட்டால் பொறுப்பெல்லாம் தூக்கி அவன் கையில் கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கேட்கும் போதுமே தாத்தா சூப்பராக நச்சுன்னு ஒரு பதிலடி கொடுத்துருப்பாரு. மாப்பிள்ள இது அவனோட கம்பெனி, அவன் எப்போ வருவான் எப்போ போவான் அது அவனோட இஷ்டம், இது நம்மளாம் ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா, அவரை வந்துட்டார்ல விஜயை இனிமேல் பார்த்துக்குவான், நீங்கள் இனிமேல் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லதுமே இப்போ அதுவே பயங்கர கடுப்பு. இதில் ஆஃபீஸில் போயிட்டு இன்னும் பண்ண வேலையெல்லாம் அவன் கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி வீட்டில் வந்துட்டு ரொம்பவும் டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ராதாம்மா போய் கேட்குறாங்க, என்னங்க வேறு வேலை எதுவும் இல்லையா, இப்படியே சுற்றிட்டே இருக்கீங்க, போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, இல்லை எங்கேயா வெளியே ஏதாவது போய் கூட வாங்க, ஏங்க இப்படி சுற்றிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இருந்தது ஒரு வேலை இருந்துச்சு, ஆஃபீஸ்க்காவது போயிட்டு இருந்தேன், இப்போ இந்த அதையும் பிடுங்கிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்னங்க பிடுங்கிக்கிறதுக்கு இருக்குது, அவனோட ஆஃபீஸ் தானேங்க, அவன் வந்துட்டான் திரும்பவும் அவனே போய் பார்க்குறான், அவன் பார்க்குற மாதிரி வராதில்ல, உங்களுக்கு என்ன தெரியும், அங்கே போய் சும்மா தானே அங்கே போய் உட்காந்துட்டு வர போகிறீங்க, பேசாமல் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் எப்போ அவன் கண்டுபிடிப்பானோ, வீட்டில் வந்து என்ன பேச போகிறானோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே தான் அவர் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவர் இன்னும் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து சித்திக்கிட்டையும் வந்துட்டு அவங்க சித்தி மனசு கஷ்டப்படுற
படாத மாதிரி நடந்துக்கணும். பாட்டிக்கும் வந்துட்டு அவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஷாக்காக சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு எதுவும் திரும்ப உதாயிடக்கூடாதுங்கிறதையும் யோசிக்கணும். ஸோ எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆஃபீஸில் அப்படிங்கும்போது ஸோ எப்படி அவர் ஹேண்டில் பண்ணார் அப்படின்னாலுமே அது ரொம்ப வந்துட்டு பாஸ் வந்து பண்ணுறது ஒரு விதமான இதாக இருக்கும்ல. ஸோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.